ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம கேரளா ரேசிங்கில் 20/1/2024க்கான கேரளா ரேசிங்கில் காருண்யா 637 தான் குழுக்கள் நம்பரு. தொடர்ச்சியாக வந்து வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் தாறுமாறான வெற்றியோடு நாளைய கெஸிங் நம்பர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா காருண்யா 637 குழுக்களுக்கான ஆல் போர்டு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். என்னோட கெஸிங்கில் கொடுக்கக்கூடிய நம்பர் உங்கள் கணிப்புலேயும் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், கட்டாயப்படுத்த கிடையாது. நம்ம தொடர்ச்சியாக வந்து வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் நாளைக்கான ஆல் போர்டு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்துருக்கோம். ஆல் போர்டை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய கணிப்பில் வரக்கூடிய ஒரு நம்பர் பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் கொடுப்போம். சிங்கிள் நம்பர் தான் கொடுப்போம். எல்லாரும் மாதிரியும் அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். என்னோடய கெஸிங்கில் வரக்கூடிய ஒரு ஆல் போர்டு பார்த்தோம்னா 7 நாளைக்கு ஆட்டத்தில் இறங்க போகுதுங்க. என்னோடய கணிப்பில் 100% வந்து பார்த்தோம்னா 7 தான் ஆல் போர்டில் இறங்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும். உங்கள் கணிப்பில் இருக்கக்கூடிய நம்பராக இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 7 வந்து எந்த போர்டில் வருது அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கும். எந்த போர்டும் சொல்கிறேன், உங்கள் கணிப்பில் இருந்துச்சுன்னா தாராளமாக வச்சுக்கலாம். இந்த 7 பார்த்தா சார்ட்டில் நமக்கு மீண்டும் வரக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும். போலைய காருண்யா 637 குழுக்கள் நம்பரில் அந்த குழுக்கள் நம்பரில் 7 வந்து 637 குழுக்கள் நம்பரில் 7 கட்டாயம் நமக்கு வந்து ஆட்டத்தில் வரும். அதே போல் நமக்கு 100% சொல்லியிருக்கேன். இந்த 7 வந்து இந்த 7 எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். அவங்க கணிப்பில் இருந்தால் எதாலும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா சிங்கிள் போர்டு தான் பார்க்க போகிறோம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்ட்லேயும் வரக்கூடிய பெஸ்ட்டான 2 நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஏ போர்டை பொறுத்தவரையிலும் வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா நமக்கு 7 ஏ போர்டில் தான் வரப்போகுது. உங்கள் கணிப்பில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. ஏ போர்டில் நமக்கு 7 வரும். மீண்டும் நமக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், இந்த 7 வந்து இந்த மந்தில் மீண்டும் இறக்குவாங்க. இனி வரும் தேதிகளில் நமக்கு ஸ்டார்டிங்கில் 777 அப்படி வரிசையாக வந்துச்சு. நமக்கு வந்து தேதி வாரிப்படியாக வரிசையாக வந்துச்சு. அப்புறம் 4 டேஸில் நமக்கு வரல. நாளைக்கு வந்து மீண்டும் இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து 7க்கு வந்து சான்சஸ் இருக்குது. சப்போர்ட் நம்பராக 7 வராத பதில் சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா சைபர் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். நமக்கு பார்த்தோம்னா 7 90%, 80% சைபர் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். பி போர்டில் நமக்கு 3 வந்து இறங்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதே 90% நமக்கு வந்து இறங்கக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. சப்போர்ட் நம்பராக கொடுக்கக்கூடிய நம்பர் பி போர்டில் நமக்கு வந்து 2 சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 2 வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குங்க. உங்களோட பெஸ்ட்டான நம்பர் எதுவோ அதை நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். சி போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு வரக்கூடிய பெஸ்ட்டான நம்பர் பார்த்தோம்னா 5ங்க. 5ம் நமக்கு இனி வரும் தேதிகளில் ஆட்டத்தில் இறக்க அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. போன மந்தில் 5 வந்து அதிகப்படியாக இறக்கியிருப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். நமக்கு வந்து சி போர்டில் 5 வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்க போகுது. அதே போல் சப்போர்ட் நம்பராக நமக்கு வந்து 8 வந்து நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. 8 வந்து சி போர்டில் இறங்கும். சைபர் 98 ரிசல்ட் வந்துச்சு. நமக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரிசல்ட் நமக்கு வந்து 8 பாஸ் ஆக வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால தான் இந்த 8 வந்து மீண்டும் வந்து கொடுத்துருக்கோம். ஏ போர்டில் 7 சைபர், பி போர்டில் 3-2, சி போர்டில் 5-8 இதான் நம்மளோட பெஸ்ட்டான ஒரு நம்பர் கணிப்பாக இருக்கும். கடைசியாக பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு பாக்ஸ் நம்பர் நேற்று வந்து ஜஸ்ட் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. அதாவது சைபர் 18 கொடுக்கணும், சைபர் 98 ரிசல்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. அதுபோல் இல்லாமல் தரமான கெஸிங் நான் எடுத்து கொடுக்குறேன். 735 ரிசல்ட்டு நமக்கு இறங்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர். உங்கள் கணிப்பில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கணிப்பில் ரிசல்ட் இந்த மாதிரி தான் வரப்போகுது. அதே போல் சைபர் வந்து நமக்கு ஆட்டத்தில் வரும். சைபர் 23 சிறிய நம்பர்களில் நமக்கு 1 மட்டும் இல்லாமல் சைபர் 2, 3 அப்படியே ரிசல்ட்டு நமக்கு வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. அதனால தான் இந்த ஒரு நம்பர் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்கோம். அதே போல் பார்த்தோம்னா 9 நமக்கு ஆட்டத்தில் வரக்கூடிய நம்பர் தான். 908 உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், கட்டாயப்படுறது கிடையாது. 908 735 சைபர் 23 472 ஆப்போசிட்டில் 2 வந்து வேல்யூ இருக்கும். நமக்கு வந்து இறங்கக்கூடிய சான்சஸ் வந்து 908 472. அதே போல் 595 300
147. இதுதான் நம்மளோட பாக்ஸ் நம்பரில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கக்கூடும். அதே மாதிரி எந்த நம்பர் வருதோ தாராளமாக வச்சுக்கலாம். 735 023 728 472 595 347 பாக்ஸ் நம்பரில் வரக்கூடிய பெஸ்ட்டான நம்பர் இதுதான். நன்றி வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ வெற்றியோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி வணக்கம்.